சுபாஷ் ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோ பார்க்கின்ற நீங்கள் ஐடிஐ அல்லது டிப்ளமோ அல்லது பிஇ ஏதேனும் ஒரு குவாலிஃபிகேஷன் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா தற்போது ரயில்வே ஆர்ஆர்பி மூலமாக வெளியாகியுள்ள ரயில்வே எக்ஸாம், அதாவது ஏஎல்பி என்று சொல்லப்படும் ஐசன் டோக்கோ பைலட், இந்த வேலைக்கு உடனே போய் ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்க. மற்றும் இதற்கு எந்த ஸ்டடி மெட்டீரியல், யாருடைய ஸ்டடி மெட்டீரியல், எந்த சிலபஸை ஃபாலோ பண்ணால் மிக சிம்பிளாக வெற்றி பெறலாம் அப்படின்னா நார்த் இந்தியன்ஸ் மற்றும் கேரளா ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கக்கூடிய என்சிஆர்டி என்று சொல்லப்படும் சென்ட்ரல் கவர்மெண்ட் சிலபஸை ஃபாலோ பண்ணால் மிக எளிதில் வெற்றி பெறலாம். ஸோ அவங்க இங்கிலீஷில் படிக்கிறத நம்ம தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி நம்ம டெய்லி கிளாஸ் பார்த்துட்டு இருக்கிறோம். மற்றும் இதற்காக சுபாஷ் ரயில்வே அகாடமி திருச்சிராப்பள்ளி சார்பாக ரயில்வே ஸ்டடி குரூப் 1 ஆரம்பிக்கப்பட்டு அது ரன்னிங்கில் போயிட்டு இருக்கு. நீங்கள் நம்முடைய சுபாஷ் அகாடமியின் ரயில்வே ஸ்டடி வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிருக்கு. மேலும் தெரியும் இந்த ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் 9944276750 என்ற நம்பருக்கு உங்களை பற்றிய தகவலை வாட்ஸ்அப் பண்ணால் குரூப்பில் ஆட் செய்யப்பட்டு எக்ஸாம் நடக்கும் வரை நிறைய தகவல் இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கலாம். மற்றும் தற்போது நார்த் இந்தியன்ஸ் மற்றும் கேரளா ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது ஹிந்திக்காரங்க இந்த சிலபஸ்லாம் படித்து ரெடியாக இருக்காங்க. நீங்கள் அவங்களுக்கு ஈக்குவலாக படிச்சிங்கன்னா மிக எளிதில் வெற்றி பெறலாம். மற்றும் நம்முடைய சுபாஷ் அகாடமி சார்பாக என்சிஆர்டி தமிழ் புக்கு, அதாவது என்சிஆர்டி 1 புக்கு தமிழில், அதாவது ஏறக்குறைய 530 பேஜஸில் பிரிண்டிங் அண்ட் ப்ராசஸ் ஆகி முடிய போகிற கண்டிஷனில் வந்துருச்சு. ஸோ என்சிஆர்டி புக் என்பது ஃபுல்லாகவே 1 வேர்ட் டைப், இங்கே நான் போல் எழுதி போட்டுருக்க மாதிரி மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸு. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த ஏஎல்பி மற்றும் ஜேஇ எக்ஸாமுக்குரிய டெக்னிக்கல் கொஸ்டின்ஸு. ஸோ நான் ஒரு நாளைக்கு நான் போகிற எல்லா கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்பு கேட்கப்பட்ட எல்லா மத்திய அரசு போட்டித் தேர்வில் கேட்கப்பட்ட ஒரிஜினல் கொஸ்டின். இப்போ நான் ஒவ்வொரு கேள்வியை சொல்லி அதற்குரிய பதில் ஆன்சரை சொல்கிறேன், நீங்கள் எழுதி ஃபாலோ பண்ணுவாங்க. நம்ம புக்கு இந்த மாதம் எண்டில் ரிலீஸ் பண்ணுவதற்கான முயற்சியில் இருக்குது. சரிங்களா? இப்போ பாருங்க, கொஸ்டின் நம்பர் 1. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஏஎல்பி கிளாஸ் பகுதி 2 பார்க்க போகிறோம். கொஸ்டின் நம்பர் 1 பாருங்க, ஒரு மின்மாற்றியின் பயனுறு திறன், அதாவது மின்மாற்றி அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மர், ஒரு மின்மாற்றியின் பயனுறு திறனை கண்டறிய உதவும் வாய்ப்பாடு. ஸோ பயனுறு திறன் அப்படின்னா எஃபிஷியன்சி, அதாவது செயல்படும் திறன். ஸோ ஆப்ஷன் ஏ உள்ளீடு திறன் பை வெளியீடு திறன் இன்ட்டு 100. ஆப்ஷன் பி வெளியீடு திறன் டிவைட் பை உள்ளீடு திறன் இன்ட்டு 100. ஆப்ஷன் சி வெளியீடு திறன் டிவைட் பை 100 இன்ட்டு உள்ளீடு திறன். ஆப்ஷன் டி உள்ளீடு திறன் மைனஸ் வெளியீடு திறன் டிவைட் பை 100. கொஸ்டின் நம்பர் 1 சரியான விட ஆப்ஷன் பி. சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 1க்கு சரியான விட ஆப்ஷன் பி. ஸோ ஒரு மின்மாற்றியின் எஃபிஷியன்சி பயனுறு திறனை கண்டறிய உதவும் வாய்ப்பாடு. ஸோ திறன்னா பவர், அப்போ அவுட்புட் பவர் டிவைட் பை இன்புட் பவர் இன்ட்டு 100. கொஸ்டின் நம்பர் 1 சரியான விட ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2 பாருங்க, ஒரு மின்மாற்றியானது எதில் மட்டும் இயங்கும். ஸோ ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் எதில் மட்டும் ஆப்ரேட்டிங் ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ டிசி வோல்டேஜ் மட்டும், ஆப்ஷன் பி ஏசி வோல்டேஜ் மட்டும், ஆப்ஷன் சி ஏ மட்டும், ஆப்ஷன் டி பி மட்டும். ஸோ கொஸ்டின் நம்பர் 2க்கு சரியான விட ஆப்ஷன் டி, அதாவது மின்மாற்றியானது ஏசி வோல்டேஜில் மட்டும் ஒர்க் ஆகும், ஆப்ரேட்டிங் ஆகும். அப்போ ஆப்ஷன் டி பாருங்க, பி மட்டும் கொடுத்துருக்கு. அப்போ கொஸ்டின் நம்பர் 2க்கு சரியான விட ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3 பாருங்க, ஒரு மின்மாற்றியின் பொதுவான பயனுறு திறனின் அளவு எவ்வளவு இருக்கும். ஒரு டிரான்ஸ்ஃபார்மரின் பொதுவான பயனுறு திறன், காமனா எஃபிஷியன்சி அளவு எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ 70% to 80%, ஆப்ஷன் பி 70% to 90%, ஆப்ஷன் சி 90% to 100%, ஆப்ஷன் டி 50% to 75%. கொஸ்டின் நம்பர் 3க்கு சரியான விட ஆப்ஷன் பி 70% to 90%. சரிங்களா? ஒரு மின்மாற்றியின் ஜென்ரலா ஒரு டிரான்ஸ்ஃபார்மரோட எஃபிஷியன்சி எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 70 to 90% வரைக்கும் இருக்கும். கொஸ்டின் நம்பர் 3க்கு சரியான விட ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4 பாருங்க, ஒரு மின்னோட்டத்தின் காந்த விளைவை கண்டறிந்த அறிஞர் சயின்டிஸ்ட் யார் அப்படின்னு கேட்குறாங்க. முக்கியமானது ஆப்ஷன் ஏ கலிலியோ கலிலி, ஆப்ஷன் பி ஜே தாம்சன், ஆப்ஷன் சி சர் ஐசக் நியூட்டன், ஆப்ஷன் டி ஆயர்ஸ்டெட். கொஸ்டின் நம்பர் 4க்கு சரியான விட ஆப்ஷன் டி ஆயர்ஸ்டெட் என்ற அறிஞர். கொஸ்டின் நம்பர் 4க்கு சரியான விட ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5 பாருங்க, சிறிய அளவிலான மின்னோட்டங்களை கண்டுபிடிக்க மற்றும் அளக்க பயன்படும் கருவி எது.
அது ஸ்மால் ரேஞ்ச் கரண்ட், அதான் சிறிய அளவிலான மின்னோட்டங்களை கண்டுபிடிக்க மற்றும் அளக்க பயன்படும் கருவி எது? ஆப்ஷன் ஏ வோல்டிமீட்டர், ஆப்ஷன் பி கால்வனோமீட்டர், ஆப்ஷன் சி தெர்மோமீட்டர், ஆப்ஷன் டி மேற்கண்ட எதுவும் இல்லை அப்படின்னு கொடுக்குறாங்க. கொஸ்டின் நம்பர் 5க்கு சரியான விட ஆப்ஷன் பி கால்வனோமீட்டர். சரிங்களா? ஸ்மால் ரேஞ்ச் கரண்ட் அளப்பதற்கு இந்த கால்வனோமீட்டர் பயன்படுகிறது. ஸோ இதெல்லாம் முக்கியமானது, டெய்லி ஃபாலோ பண்ணுவாங்க. டெய்லி இது மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்சிஆர்டி புக்கு தேவைப்படுறாங்க, ஆர்டர் பண்ணுறதுக்கு அந்த வாட்ஸ்அப் நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ என்சிஆர்டி புக் வந்து வால்யூம் 1 வந்து ஏறக்குறைய ஒரு 530 பேஜஸ் இருக்கும். சரிங்களா? இது போல வீடியோஸ் தொடர்ந்து வேணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போல அடுத்த கிளாஸ் பகுதி 3ல் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.